நீங்கள் இன்னும் மாப்ஸை கில் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பி கெயின் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காண்டி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவரை கேட்டிருக்காரு, ஆர்மிண்டலோ எக்ஸ்பி ஃபார்ம் செஞ்சு போடு ப்ரோன்னு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஆர்மர் ஸ்டாண்டை வச்சு ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அதை பாருங்கள். இதில் காட்டுற டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக எக்ஸ்பி ஃபார்ம் காட்டலாம். இப்போ எக்ஸ்பி ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முக்கு ஜாம்பி தான் பிரெயினாக யூஸ் ஆக போகுது. அதனால ஜாம்பியை ட்ராப் பண்ணுறதுக்காக 2 பிளாக்ஸ் டவுன் பண்ணி அதுக்குள்ளே ஜாம்பியை உழுக வச்சு அது மேலே நம்ம ஸ்லாப் வைக்க போகிறோம். சரி, ஏன் இந்த ஃபார்முக்கு ஜாம்பி பிரெயினாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்மெண்டலோ ஜாம்பியை பார்த்து ரொட்டெக்ட் ஆயிரும். ரொட்டேட் ஆச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் டேமேஜ் கொடுத்தாலும் அது சீக்கிரம் சாகாது. இப்போ நான் நேம் டேக் எடுத்து அதுக்கு வேறு நேம் கொடுக்குறேன், டெவில்னு. நீங்கள் வேறு ஏதாச்சும் நேம் கொடுத்து ஜாம்பிக்கு டேக் போட்டிங்கன்னா அது டீஸ்பான் ஆகாது. ஓகே, சரி. இப்போ ஜாம்பி ரெடி. இப்போ ஜாம்பிக்கு முன்னாடி 2 பிளாக்ஸ் டவுன் பண்ணிவிட்டு அதில் சாண்டும் சோல் சாண்டையும் நான் இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் சாண்டு மேலே கேட்டஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கேட்டஸ் மேலே கம்போஸ்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ கம்போஸ்டரை சுற்றி நான் கிளாஸை வச்சு கவர் பண்ணுறேன், ஒரு சைடை தவிர. ஏன் நான் கவர் பண்ணுறேன்னா, ஆர்மிட்டலில் நான் க்ரியேட்டிவில் ஸ்ட்ரைட்டாக வச்சுருவேன். நீங்கள் சர்வைவலில் மைண்ட் கார்டை வச்சு தான் கொண்டு வர முடியும் ஆர்மிட்டலோவை. இப்போ கம்போஸ்டருக்கு மேலே ஒரு பிளாக்கை வச்சு அது மேலே டிஸ்பென்சர் ப்ளேஸ் பண்ணுங்கள். டிஸ்பென்சரோட வாய் கம்போஸ்டரை பார்த்துருக்கணும். சரி, கீழே இந்த சைடில் 2 பிளாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், அங்கே 2 கிளாஸை வச்சுக்கோங்க. சாண்ட் முன்னாடி 4 பிளாக்ஸ் 8 ஏற்றிக்கோங்க. இங்கே கனெக்ட் பண்ணக்கூடாது. மீதி இருக்கிற சைடில் தான் சுற்றி கவர் பண்ணிடுங்க கிளாஸை வச்சு. ஏன்னா சில்வர் ஃபிஷ் இந்த சைட்லேயும் வந்துடக்கூடாது காண்டி. வெளியில் கீழே நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கிளாஸ் மேலே லேடர் ஒர்க் ஆகாது, பிளேஸ்ட் ஆகாது. எனக்கே இப்போ தான் தெரியும் இந்த விஷயம். இப்போ நான் ஆர்மெண்டலில் நான் க்ரியேட்டிவில் ஸ்பான் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் சர்வைவலில் மைண்ட் கார்டை வச்சு தான் உள்ளே ஆர்மெண்டலில் தள்ளணும். கரெக்டாக அது பேர் என்ன, கம்போஸ்டருக்குள்ளே போனோன்னா ஆர்மெண்டலில் ரொட்டேட் ஆயிரும். ஏன்னா ஜாம்பி பக்கத்தில் இருக்கனால அது நர்வஸ் ஆகி ரொட்டேட் ஆயிரும், அது ஏதோ நம்மளை அட்டாக் பண்ண போதுன்னு. இப்போ உள்ளே சோல் சாண்டில் வாட்டர் ஃபில் பண்ணிடுங்க. ஆர்மெண்டலோ தாண்டி நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணணும் சுற்றி. இங்கே கிளாஸை வச்சு போ இன்ஸ்டன்ட் டேமேஜ் 2 வச்சுக்கணும். நீங்கள் அதை அந்த போ வச்சு உள்ளே தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி மிதக்கும். இப்போ இந்த சைடில் தண்ணி ஊற்றணுன்னே போ கரெக்டாக அதில் போய் சொருகிரும், மேலே மிதக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே இந்த இடத்துல ஒரு கிளாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஆரோ விடணும் போ வச்சு. இப்போ இந்த ஆரோ விட்டு ஒரு 4 ஒரு 10 15 ஆரோ கூட விட்டு அந்த கிளாஸை பிரேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தள்ளாடும். அது மேலே கிளாஸை ப்ளேஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது அப்படியே நின்றுக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஃபார்ம் ஃபினிஷ்டு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிளாஸ் மேலே நீங்கள் சுவிட்சை வச்சா ஒர்க் ஆகுது. அதனால கிளாஸில் கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. போர்ஷன்ஸ் நான் ஓல்டு வீடியோவிலே அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதை பார்த்து பில்ட் பண்ணிக்கோங்க போர்ஷன்ஸை. இப்போ நான் போர்ஷனை ஆன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்வர் ஃபிஷ் ஸ்பான் ஆகுதுன்னு. டக்குன்னு இப்போ பாருங்கள் சில்வர் ஃபிஷ் ஸ்பான் ஆகணுன்னே அங்கே அடிபட்டு சாகுது. இப்போ நான் சர்வைவலுக்கு மாறி எனக்கு எவ்வளோ எக்ஸ்பி கெயின் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் நின்றாலே 12 13 14 கடகடன்னு ஏறுது. இந்த மாதிரி சில்வர் ஃபிஷ் ஏன் வெளியில் சுற்றுதுன்னு தெரியுமா? இந்த சைடில் கம்போஸ்டெலாம் இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் கிளாஸை வச்சு கவர் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் திரும்ப அடிக்குது. நான் ஏன் அடி வாங்கி காட்டுறேன்னா உங்களுக்கு காட்டுறேன், இந்த சைட்லலாம் உங்களுக்கு சில்வர் ஃபிஷ் வெளியில் வந்துடணும். இந்த கம்போஸ்டர் சைடில் இருக்கா, இங்கே ஒரு கிளாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு 3 சைட்ஸ் நீங்கள் கிளாஸ் ப்ளேஸ் பண்ண வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நின்றிங்கன்னா சில்வர் ஃபிஷ் எதுவும் வெளியில் ஸ்பான் ஆகுது.
இப்போ பெட்ராக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஃபார்ம் பில்ட் பண்ணிடலாம். இதே ஜாவா பிளேயர்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டார், ப்ரோ எங்களால் போர்ஷன் எடுத்து ஆரோவெலாம் போர்ஷன் மாற்ற முடியாது ப்ரோ, அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்காண்டியும் இந்த வீடியோவில் நான் பில்ட் பண்ணி போட்டிருக்கேன். எதுவும் இல்லை, இந்த ஃபார்மில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். உள்ளே இருக்கிற வாட்டரை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சோல் சாண்டுக்கு பதிலாக கிளாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன், இதை தூக்கி இங்கே போட்டால் அவ்வளோதான், ஃபார்ம் ரெடி. இப்போ நீங்கள் வந்து மேலே அந்த இடத்த டாப்பை மூடிட்டு இப்போ பட்டனை நான் அழுத்தினேன்னு வைங்களேன், இது வந்து சில்வர் ஃபிஷ் பானாகி கீழே விழுகுமா. இங்கே ஒரு நல்ல ஸ்வாலில் ஷார்ப்னஸ் 5 அண்டு ஃபயர் அஸ்மெத் போட்டு ஃபயர் அஸ்மெத் 2 போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கில் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பி வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜாவாக்கு நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதை தவிர வேறு டைப்பாகவும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டு, இப்போ கில் பண்ண எக்ஸ்பி வருது, ஆனால் சில்வர் ஃபிஷ் ரொம்ப குமியுது. நீங்கள் வந்து நல்லா கில் பண்ணிக்கிட்டே இருங்க ஆரம்பத்துலேருந்து, உங்களுக்கு கடகடன் சில்வர் ஃபிஷ் கில் ஆயிரும். ஓகே, இப்போ ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி பெட்ராக்குக்கும் ஜாவாக்கும் நான் சொல்லிட்டேன். இதை பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு இந்த ஃபார்முக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற யாரும் வந்து சப்ஸ்கிரைபு லைக் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக்கும் பண்ணுங்கள். இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் 1K அடிக்கணும் நம்ம, அதான் நம்ம டார்கெட்டு. சரி காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.